ரைட். இந்த கொஸ்டின்ல வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூ ஹேவ் டூ கால்குலேட் தி வேல்யூ ஆஃப் தி குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ். ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஆன் 1/7/2001 ஓகே, ஜூலை மாதம் எக்ஸ் லிமிடெட் அக்வைர்ட் 60% ஷேர்ஸ் ஆஃப் ஒய் லிமிடெட். ஸோ பிராக்கெட் வித் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் ₹5 lakh. ஸோ மொத்த கேபிட்டல் வந்து 5 lakh. அதில் வந்து எக்ஸ் லிமிடெட் எவ்வளோ வந்து அக்வைர் பண்ணியிருக்காங்க, 3,80,000. ஸோ 3,80,000 வந்து எக்ஸ் லிமிடெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஒய் லிமிடெட் ஷோட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஆன் 1/1. ஸோ 1101 and that is okay, 1,20,000 வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் ஃபார் தி இயர் வந்து 1 lakh அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வ். ஸோ இங்கே நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் எப்பவுமே பார்க்கும்போது வாட் இஸ் தி டேட் ஆஃப் அக்விசிஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எப்போ அக்வயர் பண்ணுறாங்க ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஒரு சப்சிடி கம்பெனி எப்போ அக்வயர் பண்ணுறாங்க, ஸோ அந்த அக்வயர் பண்ண நாள்லேருந்து நீங்கள் வந்து அந்த ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து பிரிக்கணும். ப்ரீ அக்விசிஷனும் பிரிக்கணும், போஸ்ட் அக்விசிஷனும் பிரிக்கணும். ரைட்டா? ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நீங்கள் கொடுத்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கு. எக்ஸ் லிமிடெட் என்ன பண்ணுறாங்க, தே ஹவ் அக்வயர்ட். யார் அக்வயர் பண்ணியிருக்காங்க, ஒய் லிமிடெட் கம்பெனி வந்து 60% ஷேர்ஸ் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் தெரியுது எக்ஸ் லிமிடெட் வந்து ஹோல்டிங் கம்பெனி, இது வந்து ஒரு சப்சிடி கம்பெனி. ஓகே, இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். இப்போ டேட் ஆஃப் அக்விசிஷன் தான் நம்ம பார்க்கணும். இதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க, ஹோல்டிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 3,80,000. ஹோல்டிங் கம்பெனியை சொல்கிறான்னா இந்த கேஸில் ஹோல்டிங் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்கிறான்னா 3,80,000 சொல்கிறோம். ஓகே, ஸோ தேவ் கிவன் இன் தி கொஸ்டின் இட் இஸ் 3,80,000. ஸோ இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ வி ஹவ் டு ஃபைண்ட் தி டேட் ஆஃப் அக்விசிஷன் அன்றைக்கி ப்ராஃபிட் நம்ம வந்து இங்கே பிரிக்கணும். ஸோ டு கிளாசிஃபை தி ப்ராஃபிட். ரைட். ஸோ இங்கே டைம் லைனில் பார்க்கலாம். ஸோ இங்கே 1st January 2001லேருந்து 31st December 2001 இஸ் தி ஃபினான்ஷியல் இயர். இங்கே வந்து ஹோல்டிங் கம்பெனி எப்போ அக்வயர் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கணும். பிகினிங் ஆஃப் தி இயர் அக்வயர் பண்ணியிருக்காங்களா, இல்லை மிடில் ஆஃப் தி இயர் அக்வயர் பண்ணியிருக்காங்களா, இல்லை எண்ட் ஆஃப் தி இயர் அக்வயர் பண்ணியிருக்காங்க. பிகினிங் ஆஃப் தி இயர் டேட் ஆஃப் அக்விசிஷன் வந்து இங்கே எதுவுமே கொடுக்கல. ஸோ இங்கே எப்போ அக்வயர் பண்ணியிருக்காங்கன்னா 1st July, தட் இஸ் மிடில் ஆஃப் தி இயர். ஸோ உங்களோட டேட் ஆஃப் அக்விசிஷனே பார்த்தீங்கன்னா ரெட்லேயே போடுறேன், உங்களுக்கு இப்போ தான் லாஜிக் புரியும். ஸோ டேட் ஆஃப் அக்விசிஷனே பார்த்தீங்கன்னா இட் இஸ் டன் ஆன் 1st July 2001. ஸோ 1st July 2001 தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லிமிடெட் கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்கு இல்லையா. அப்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆன் பண்ண ஓகே சப்சிடரி கம்பெனி ஆன் பண்ண ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் அண்ட் ப்ராஃபிட் ஆன் பண்ணது சப்சிடி கம்பெனி ஆன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். இது எல்லாமே ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் அக்விசிஷன் டேட்டுக்கு அப்புறம் ஆன் பண்ணுற ப்ராஃபிட் ரிசர்வ்ஸ் எது இருந்தாலும் எல்லாமே வந்து போஸ்ட் அக்விசிஷன். இதெல்லாம் வந்து ரெவென்யூ ப்ராஃபிட் எல்லாம் ரெகுலர் ப்ராஃபிட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் வர டேட் ஆஃப் அக்விசிஷன் வந்து எப்போ பண்ணியிருக்காங்க, ஜூலை மாதம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது என்ன ப்ராஃபிட்ஸ் வந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ராஃபிட் தான். எவ்ரி திங் இஸ் ரெவென்யூ ப்ராஃபிட். இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ இதுதான் நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ கொஸ்டினில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் என்னன்னு கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் ஸோ தே ஹவ் கிவன் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஒய் லிமிடெட் ஷோட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஆன் 1/1/2001. ஸோ பிகினிங் ஆஃப் தி இயர் வந்து சப்சிடரி கம்பெனி இங்கே வந்து ஒய் லிமிடெட் இல்லையா, சப்சிடரி கம்பெனி வந்து ஒய் லிமிடெட். ஸோ பிகினிங் ஆஃப் தி இயர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இட் இஸ் 1,20,000 சொல்கிறாங்க. பிகினிங் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா தேர் ஹேவிங் அ ப்ராஃபிட் ஆஃப் 1,20,000. ஸோ இந்த ப்ராஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் சொல்கிற மாதிரி. ஏன்னா இங்கே டேட் ஆஃப் அக்விசிஷன் முன்னாடி இல்லையா, எல்லா ப்ராஃபிட்டும் திஸ் இஸ் யுவர் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராஃபிட் ஃபார் தி இயர் 2001 வந்து 1 lakh. ஸோ இங்கே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல 2001 பிகினிங்கில் இருக்கா இல்லை வந்து எண்டில் இருக்கா. ஸோ 2001னா வந்து மொத்தமாக தட் இஸ் பிகினிங் ஆஃப் தி இயர்லேருந்து எண்ட் ஆஃப் தி இயர் வரைக்கும் என்ன சொல்லலாம் 2001 இல்லையா. ஸோ அது மொத்த ப்ராஃபிட் வந்து 1 lakhன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் வேறு கலரில் போடுறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் திங் வந்து 2001 இல்லையா. ஸோ இங்கே நீங்கள் வரைக்கும் இஸ் யுவர் 2001. 2001ல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் வந்து மொத்தமாக 1 lakh. அது எந்த பிகினிங் ஆஃப் இயர் நமக்கு தெரியாது. ஸோ மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா 2000 இயரில் மொத்த ப்ராஃபிட் வந்து 1 lakh. இந்த கேஸில் பிகினிங் நம்ம தெரிஞ்சு போச்சு. ஆனால் வந்து
இங்க வந்து நம்ம கால்குலேட் பண்றது ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் வந்து நம்ம டிவைட் பண்ணணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வி ஹவ் டு டிவைட் தி ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். இங்க ப்ராஃபிட் வந்து 1 lakh சொல்லிட்டாங்க, வி ஹவ் டு டிவைட் தட். ரைட்டா? ஸோ இந்த 1 lakh எங்கேன்னு கொண்டு வரது நம்ம பார்ப்போம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 1 lakh வி ஹவ் டு கிளாசிஃபை அண்ட் வி ஹவ் டு டிவைட் இட். ஸோ இந்த கேஸ்ல நம்ம வந்து இந்த ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணணும். ரைட்டா? ஸோ கம்பெனி வந்து எப்போ அக்வயர் பண்ணிச்சுன்னு பார்ப்போம். ஸோ டேட் ஆஃப் அக்விசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ டேட் ஆஃப் அக்விசிஷன் இஸ் டன் ஆன் ஜூலை. ஸோ தட் இஸ் 6 months. ஸோ இந்த 1 lakh அமௌண்ட் வந்து 6 months நம்ம டிவைட் பண்ணுறோம் ப்ராஃபிட். ரைட்டா? அப்போ இந்த 1 lakh ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 12 monthsக்கு 1 lakh. ஸோ 6 monthsக்கு எவ்வளோ? ஸோ 6 months நான் கால்குலேட் பண்ணால் ஐம் கெட்டிங் 499 ஏதோ வருது. ஸோ ஐ கேன் புட் அஸ் ரவுண்ட் இட் ஆஃப் டு 50,000. ரைட்டா? ஸோ திஸ் இஸ் யுவர் pre-acquisition profit. Okay, so this is your pre-acquisition profit. Right? So solid வந்து இங்க வந்து 50,000 and the 1 lakh pre-acquisition profit is 50,000. Post-acquisition பாத்தீங்கன்னா it is also 50,000. So 1 lakh minus 50,000 பண்ணாவே you'll be getting the post-acquisition profit as 50,000. So 50,000, 50,000. So equally divide பண்ணிருக்காங்க. So first 6 months pre-acquisition profit becomes 50,000 and post-acquisition profit is 50,000. ஸோ நம்ம டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 1,20,000 எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். ப்ரீ அக்விசிஷன். அதே போல் இதுவும் நம்ம வந்து we have determined the pre-acquisition. Once we have done that, now we can go for calculating the cost of control. So next step வந்து நம்ம பார்க்குறது வந்து we have to calculate the cost of control. So cost of control first வந்து we have to see what is the cost of investment of holding company. ஸோ ஹோல்டிங் கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஷேர் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேபிட்டல் வந்து சப்சிடி கம்பெனி வந்து 5 lakhன்றாங்க. அதில் வந்து எக்ஸ் லிமிடெட் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, 3,80,000. ஸோ 3,80,000 இஸ் யுவர் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதில் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிட்டே வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல். ஸோ என்ன ப்ரொபோர்ஷன் ஹோல்டிங் கம்பெனியோட ப்ரொபோர்ஷன் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 60% வந்து ஹோல்டிங் கம்பெனி. ஸோ 60% ப்ரொபோர்ஷனை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ ஷேர் கேபிட்டல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டோட்டல் கேபிட்டல் 5 lakh. ஸோ 5 lakhல 60%. ஸோ இந்த கேஸில் 5 lakh into 60%. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா will be getting 3 lakh rupees. Then you have to subtract the pre-acquisition profit. So pre-acquisition profit, how much you're getting? 1,20,000 into 60%. So you have to classify. Then once again the pre-acquisition profit that we have done determined வந்து இதுவும். ஓகே, இதை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் 60% ப்ரொபோர்ஷனில். இது 60% ப்ரொபோர்ஷன் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ pre-acquisition profit, so 50,000 into 60%. So in this case multiply பண்ணிங்கன்னா so 1,20,000 into 60,000 I'm getting 72,000. Then 50,000 to 60%, I'm getting 30,000. Okay, so once I add all this one, I'm getting a value of 4,02,000. Okay, so I'm getting value of 4,02,000. Now in the case la பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணிருக்கோம், ரொம்ப கம்மியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ 3,80,000 வந்து கம்மியா இருக்கு. மொத்தமா அந்த ஷேர் இன் நெட் அசெட்ஸ் ஆஃப் சப்சிடி கம்பெனில ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, ஷேர் ஜாஸ்தியா இருக்கு, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணது நம்ம கம்மியாக பண்ணியிருக்கோம். அப்போ கேபிட்டல் ரிசர்வ் தான் நெகட்டிவ்ல வரும் இல்லையா. ஸோ 3,80,000 மைனஸ் 4,02,000 மைனஸ் பண்ணீங்கன்னா வில் பி கெட்டிங் மைனஸ் 22,000. ஸோ மைனஸ் நீங்கள் போடக்கூடாது. யூ ஹேவ் டு மென்ஷன் தட் இட் இஸ் அ கேபிட்டல் ரிசர்வ். கேபிட்டல் ரிசர்வ். ஸோ யுவர் வேல்யூ ஆஃப் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் இஸ் நத்திங் பட் யுவர் கேபிட்டல் ரிசர்வ். ரைட். ஸோ திஸ் இஸ் தி typical classification workout of your cost of control. So cost of control and minority interest is very very important. You have to calculate and ensure that in the video over 2 to 3 times பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ ஒன் டைம் மட்டும் பார்க்காதீங்க, ஒர்க் அலாங் வித் தி லெக்சரோட நீங்களும் சேர்த்து ஒர்க் பண்ணுங்க. ஹேவ் அ கால்குலேட்டர். 2 to 3 times பாருங்க. Concept becomes very easy for you to calculate for the complex problems.